திரு எழு கூற்று இருக்கை என்னும் இந்த பாடல் சுவாமி மலையில் பாடப்பட்டது. இந்த வகை கவிதை நடையை ரதபந்தம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். இந்த பாடல் ஒரு தேர் எவ்வாறு உள்ளதோ அதுபோல சித்திர வடிவம் பெற்றுள்ளது. 1 7 வரை 7 படிநிலைகளை கொண்டு எண்களை கொண்டு இறைவனை போற்றியும் புகழ்ந்தும் மேலிருந்து கீழும் பிறகு கீழிருந்து மேலுமாக பாடப்பட்டுள்ளது. முருகனின் தோற்றம் அவன் பெருமைகளை நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த ஒரு பாடலை புரிந்து கொண்டால் நாம் திருப்புகழ் அனைத்தும் பயின்றவராகிறோம். திரு என்பது தெய்வம், எழு என்பது எழுந்தருளும், கூற்று என்பது சொற்களால் ஆன, இருக்கை என்பது அவர் அமரும் இடம். அன்பர்களே, இது போன்ற பாடல்களை எல்லோராலும் வடிவமைக்க முடியாது. இதற்கு முன்னால் ஞானசம்பந்தர், திருமங்கையாழ்வார், நக்கீரர் போன்றவர்கள் அவர்கள் முயற்சியிலே செய்தாலும் அருணைகளினால் பாடுகின்ற அந்த அற்புத அழகை பாருங்கள். அப்பா, தமிழை எப்படியெல்லாம் கையாளுகிறார்கள்! படிக்க படிக்க தெவிட்டவில்லையா? அமிர்தம் போல் இருக்கிறது. திருப்புகழ் ஒரு அமிர்தம் தானே. சில சொற்களை அவர் இருபொருள் கொண்டு பாடியுள்ளார். இந்த தமிழை அனைவரும் பயின்று அந்த இன்பத்தை அடையவே இந்த பதிவை நான் செய்கின்றேன். முருகா சிவபெருமானின் 5 முகத்தோடு அதோ முகமாகிய 6வது முகமான பிரணவ மந்திரத்தோடு சிவசக்தி குணங்களை கொண்டு ஒரு அழகிய இள உருவமாக திகழ்கின்றாய். ஞானசம்பந்தராக அந்தணர் குலத்திலே தோன்றினாய். பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை தண்டித்தாய், சிறையிலிட்டாய். ஹரி, அரண், இந்திரன் வேண்டுவதற்கிணங்க பிரம்மாவை சிறையிலிருந்து நீ விடுவித்தாய். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் அஞ்ச மயில் மீது ஏறி உலகை வலம் வந்தாய். ஐராவதம் என்னும் யானையை உடைய இந்திரன் தன் வளர்ப்பு மகளாகிய தேவ யானையை மணந்தாய். கணபதியின் தம்பியாக விளங்குகின்றாய். சிவபெருமானுக்கு குருவாக உபதேசம் செய்தாய். நீயே முத்தமிழ் வித்தகன், நீயே கவிதைக்கு அரசன், நீயே இந்திரியங்களை கட்டுப்படுத்தும் வல்லமை பெற்றவன். 6 முகத்தோடு அழகாய் விளங்குகின்றாய் முருகா. கார்த்திகை பெண்களுக்கு மகனாக வளர்ந்தாய். கிரஞ்சிய மலையை உன் வேல் கொண்டு பிளந்தாய். அந்தணர்கள் உன்னை போற்ற திருவேரகமில் விற்றிருக்கின்றாய். இதுதான் நாம் அறிந்த வரையில் இந்த பாடலின் கருவாக உள்ளது. பாடல் ஓருருவாகிய தாரக பிரமத்து ஒருவகை தோற்றத்து இருமறை எய்தி ஒன்றாய் ஒன்றி இருவரில் தோன்றி மூவாதாயினை இருபிறப்பாளரின் ஒருவனாயினை ஓராச் செய்கையின் இருமையின் முன்னால் நான்முகன் குடிமி இமைப்பொழில் பெயர்த்து மூவரும் போந்து இருதால் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை. அந்த தேர் சித்திரத்தை வைத்துக்கொண்டு முழுமையாக பாடி மகிழுங்கள். வெற்றிவேல் முருகா, அரோகரா.